ஹாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் வணக்கம். இது சாமானியனின் குரல். அதனால இந்த வீடியோ நம்ம ஆஃபீஸ் எடுத்துக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி பேச டாபிக் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் பற்றி பேசலாம்னு ஒரு ஒப்பீனியன். அது என்ன பார்த்திங்கன்னா எபோட் ரோஹித் சர்மா, முன்னாள் இந்தியன் கேப்டன். சரி, வீடியோக்குள்ள போவோம். நான் கிரிக்கெட் டீமை பற்றி பேசுறதுக்கு அவ்வளோ எக்ஸ்பர்ட்லாம் கிடையாதுங்க. சாதாரண வாட்சபிள் பர்சன் தான். ஃபஸ்ட்டு அபவுட் மை செல்ஃப். ஓகேங்களா, இன்டு கிரிக்கெட். நான் சின்ன வயசு கிரிக்கெட் பார்க்குறேன், எல்லாம் பார்த்துருப்போம். நான் ஏன் பார்த்தேன்னா சச்சின் டெண்டுல்கர், சச்சின் தி காட் ஆஃப் கிரிக்கெட் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவர் கதை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்தியாவில் மேக்ஸிமம் ஒரு 80% ஒருத்தம் பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துருக்குறாங்க, லைக் தோனி, கோலி, இப்போ ரோஹித் சர்மா. பார்க்க ஆரம்பித்தது அவருக்காக. இப்போ என் வயசு ஒரு 34 சம்திங். இப்போ வந்து பார்க்க பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. சச்சின் இந்தியன் கிரிக்கெட் டீம் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணதே அவர் தான். அதுக்குமே ஏகப்பட்ட ஜாமுங்கள் இருக்கிறாங்க. மற்ற நாடெல்லாம் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் பார்த்து பயப்பட்ட ஒரே ஆள் சச்சின் டெண்டுல்கர், தி காட் ஆஃப். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தோனி. அவரோட சச்சின் பார்த்தீங்கன்னா விளையாண்டது எல்லாமே ஓல்டு பார்க்ஸ். பட் சச்சின் தான் புதுசாக எல்லாமே பண்ணார். இவர் அவர்கிட்ட ஓவர்டேக் பண்ணுறார். பெர்ஃபார்மன்ஸில் கிடையாதுங்க, திங்கிங், மாஸ்டர் பிளான். அவர் மாஸ்டர் பேட்ஸ்மேன், இவர் மாஸ்டர் பிளான். இது இப்போ பிஃபோர் தோனி பார்த்தீங்கன்னா ஸ்பின் பவுலரை ஃபஸ்ட் ஓவர் கொண்டு வந்து யாருமே இல்லை. இவர் வந்ததுக்கப்புறம் அந்த செட் ஆஃப் டேம்ஸ் வந்து இவர் க்ரியேட் பண்ணுறார். அவர் செட்டப், அவர் பிளானிங். லாஸ்ட் ஓவர் வந்து எந்த பவுலராக இருந்தாலும் அப்படி என்ன சொல்கிறது, கொஞ்சம் யார் யோசிப்பாங்க, அவர் தோனியா ஐயோப்பா. அவர் பார்த்தீங்கன்னா ஐசிசி சாம்பியன், 3 கப், 51 மேட்சஸ், 21 மேட்சஸ் சாம்பியன். அவர் லெகசி. ஓகேங்க. அடுத்த ஜென்ரேஷன் கோலி வராங்க. கோலி டேக் கம்பேர் டு சச்சின் டெண்டுல்கர். பார்த்தீங்கன்னா அவர் லெவல் வேறு, இவர் வந்து வளர்ந்து வரும். நம்ம டீமை அந்த 3 கப்பு தோனி எடுத்ததுக்கு காரணம் அண்டர் கோலி ரோஹித் சர்மா. நல்ல பெர்ஃபார்மன்ஸ், அக்ரெசிவ்னஸ். கோலிக்கு பிடிச்சது அந்த அக்ரெசிவ்னஸ். சில பேர் கோவப்பட நமக்கு வந்து கொஞ்சம் கோவப்பட வைக்கும், எரிச்சலாக இருக்கும். ஆனால் இவருக்கு கோவப்பட நமக்கு பெருமையாக இருக்கும். இவர் சும்மா போய் கோவப்பட மாட்டார். அப்போசிட் டீமில் பண்ணியிருப்பாங்க, அதை திருப்பி கொடுப்பார். நம்ம இந்தியா விளையாடும் போது அப்போ நமக்கு சொல்ல வேணாம், நீங்களே சொல்லுங்கள். ஆனால் இவரும் கேப்டனாக இருந்திருக்காரு, 3 ஃபார்மெட்லேயும் இருந்திருக்காரு. பட் நோ மோர் சாம்பியன். நல்ல பெஸ்ட் பர்ஃபார்மர். India lose the matches, India lose the series, India loses the against the team, blah blah blah. ஆனால் எல்லா டீம் லூஸ் பண்ணாலும் பர்டிகுலர் பிளேயர் மட்டும் டாப் ஆஃப் த ரன்ஸ். ஒன்லி கோலி, கிங் கோலி. ஆஃப்டர் தோனி ஒரு 11 to 13 இயர்ஸ் நினைக்கிறேன். இந்தியா லோக்கல் மேட்சஸ் ஜெயிப்பாங்க, ஆனால் ஐசிசி சாம்பியன் வந்தாலே போட்டு விட்ருவாங்க. ஒரு 13 வருஷம் வந்துட்டு இருந்தது.
அப்போ இந்த கேப்டன்ஷிப் என்ன ஆகுது, கோஸ் டு ரோஹித் சர்மா. என்னடா அந்த டீம்ல ரோஹித் சர்மாங்க. ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா பெரிய இதெல்லாம் கிடையாது, ஒன் ஆஃப் த பிளேயர். அப்பப்போ செஞ்சுரி டபுள் செஞ்சுரி அடிப்பார், சொல்கிற அளவுக்கு இல்லைங்க. அப்போ கேப்டன்ஷிப் வரப்போ பேட்டர் அவ்வளோதான். ஆனால் ஆஃப்டர் ரோஹித் சர்மா இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படியே தான் மாறுது. சச்சின் டெண்டுல்கரோட பேட்டிங், கோலியோட திங்கிங், தோனியோட திங்கிங், உங்களோட அபிலிட்டி, மூணுமே ரோஹித் சர்மா. ஆனால் பார்க்க அவர் வந்து லேஸ்னஸாக தான் இருப்பார். பிரைன் நல்லா திங்க் பண்ணுவார், யார் அதை எப்படி பண்ணலாம். தோனி சொன்ன ஃபார்மெட் அப்படியே இங்கே அப்ளை பண்ணுவார். சச்சினோட அந்த என்ன ஃபார்மெட்டும் பழைய ஃபார்மெட்டுக்கு போடுவார். மிக்சிங் ஆஃப் கோலி சச்சின் ஓல்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொடர்ந்து டிராஃபிக் 50 ஐசிஐசி வேர்ல்டு கப்பில் தொடர்ந்து 12 மேட்ச் ஓடும். கடைசி ஒரு மேட்ச் அதை ஃபைனல். அதுவும் பார்த்தீங்கன்னா இவர் 2 ஓவருக்கு 30 ஸ்பாட்ஸ் அடிச்சிருப்பார். இவர் இருந்தால் வேற இல்லை, ஒரு மேட்சை லாஸ். அடுத்து 6 மாதம் T20 ஜெயிக்க, அதே ஆஸ்திரேலியா செமிஃபைனலில் ஓட விட்றாங்க, ஃபைனலில் சவுத் ஆஃப்ரிக்கா ஓட விட்றாங்க. ஓன் த மேட்ச் முக்கியமான மேன் ஆஃப் ரன் கேட்டால் அவர் லிஸ்ட்டில் நம்பர் 1 or 2 வருவார். அப்புறம் சாம்பியன் ட்ராஃபி நெக்ஸ்ட் இயர் சொல்லவே வேண்டாம், ஓன் த மேட்ச். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி, இதுக்கு முன்னாடி ஓடிஏ, இதுக்கு முன்னாடி ஃபைனல் இல்லை, ஒரே ஒரு மேட்ச் லாஸ். கேப்டன்ஸ் அப்படி பண்ணுறாருங்க சீரியஸாக. யாரை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், இந்த பிச்சுக்கு போனால் எந்த பவுலர் சூஸ் பண்ணலாம், எல்லாம் கிண்டல் பண்ணாங்க சாம்பியன் ட்ராஃபியில். என்னப்பா ஃபாஸ்ட் பவுலரே இல்லை, ஸ்பின்னருக்கு ரோஹித் சர்மா, ப்ளஸ் ஸ்பின்னர் சொல்லுவோம் பதில் சொல்லுவோம். சாம்பியன் 1 மணி சொன்னார், எங்களுக்கு தெரியும். பும்ராக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்பின் பவுலர் வருண் சக்கரவர்த்தி எல்லாம் சிரித்தாங்க. இப்போ பும்ரா வேணாம்ட்டீங்க, காயமாக ஃபாஸ்ட் பவுலர் எடுக்க வேண்டானே, பார்த்தா ஸ்பின் எடுத்தாங்க. ஆல்ரெடி 3 ஸ்பின் பவுலர் இருக்குது, பேக்கப் ஒரு 1 or 2 ஸ்பின்னர் ப்ளஸ் இவர் ரீப்ளேஸ்மெண்ட் வரும் ஸ்பின்னர். அந்த வருண் சக்கரவர்த்தி தாங்க நம்ம கீ சாம்பியன் ட்ராஃபி. அப்படி பீக்கில் இருக்காருங்க அவர், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ், கேப்டன் வைஸ், டீம் கோஆப்ரேஷன் வைஸ் பீக்கில் இருக்கார், ஸ்மூத்தில் இருக்கார். அவரை போய் இப்போ பார்த்து ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாங்க. கௌதம் கம்பீர் கில்லை பற்றி பேச வரும்போது சின்ன பையன், ஓகேங்களா. என்ன காரணம் 2027 நடக்க அவர் ப்ரீவியஸாக சில பேரில் கொடுத்துருக்காரு, இன்னும் 2027 வரைக்கும் விளையாடுவேன், கப்பை வாங்குவேன். அதனால அது வந்து நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஆனால் அவருக்கு சொல்லியிருக்காருங்க, நான் விளையாடுவேன். ஏன் டெஸ்ட் ரிட்டைர்மெண்ட் வந்தது அதை பற்றி பேச பார்த்தீங்களா. ப்ரீவியஸாக ஒரு 2 days 3 days பேக் அவர் டெஸ்ட்டில் இங்கிலாந்து ஃபார்மர் பிளேயரோட வந்து பேசியிருக்காரு. நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக தான் போவோம், கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பார்த்தா 2 days அவர் ரிட்டையர்மெண்ட். ஃபோர்ஸ்ஃபுல்லி இப்போ என்ன தெரியுது, ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு ரிட்டையர் பண்ண வச்சுருக்காங்க. இப்படி பண்ணிட்டாங்க இந்தியா. இப்போ இந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து எங்கேயோ போயிருக்குன்னா பேர் சொல்லுவாங்க லிஸ்ட்டில் வந்து நான் நம்பர் 1 இந்தியா, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, T20 ஒன்றியல் நம்பிடும்.
இந்த ஃபோர்ஸ் இல்லாமல் இருந்தால், அதாவது இந்த ஃபோர்ஸ்ஃபுல் இல்லாமல் இருந்தால் இந்தியா இன்னும் டாப்பாக போயிருக்குங்க. ஓகே, அது இங்கே தலைவிதி. இப்போ ரோஹித் சர்மா இன்னைக்கு அதான் பேசுறீங்க இல்லைங்களா? என்ன காரணம் கேட்டால் ஒரு கோச் சொல்கிறார், 2010 அவங்க கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஆடுற சந்தேகம் இன்னும் அவங்க எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு. ஒவ்வொரு பேட்டியில் கன்ஃபார்ம் பண்ணி தான் இருக்கிறாங்க, விளையாடன்னு சொல்லி தாங்க இருக்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் போவரா, ஜெயிக்கலையா, கப்பு அடிக்கலையா, 8 மாதம் ரெண்டு ஐசிசி டாப்பிங்க. ஆஸ்திரேலியா கொடுங்க, ஒரு மேட்ச் போட்டு கேப்டனாக கொடுங்க, பெர்ஃபார்ம் பண்ணலையா அடுத்து டிசிப்ளின் நீங்கள் பண்ணுங்கள், டீம் எடுங்க. ஒரு சீனரி எப்படி வழி அனுப்ப கூட உங்களுக்கு தெரியுமா? இருங்க Mr. Chairman of BCCI and Head Coach of Indian team of BCCI. (2027) ரோஹித் சர்மா இருக்கிறார். கப் அடிக்கலாம், அடிக்காமல் போகலாம். அவர் கேப்டன் பொறுப்பு கொடுத்து அவர் இன்னொரு பேரில் ஒரு கப்பு தூக்கி போயிட்டு வருங்க. அதே கில்லு தான் இருக்க போகிறாரு. கேப்டனாக தான் மூணு கில்லுன்னா ரொம்ப முளைச்சிக்குது. கப்பு யார் லிஃப்ட் பண்ணுறது? கில்லா ரோஹித் சர்மாவும்? கொஸ்டின் கேட்போம்ல. ஓகே, ஒரு பேசிக் திங்க் வேண்டாமா? கில்லு இல்லைங்களா? அதே டீம் தானே போய் இப்படி இருந்தால் ரோஹித் சர்மா கோலி, நீங்கள் சூஸ் பண்ண மிச்சம் 9-10 மொத்தம் 5 பேர் இருப்பாங்க, இவங்கெல்லாம் 13 பேர் இருப்பாங்க. இப்போ கேப்டன் பொறுப்பு இருந்தால் தான் கில்லு கப்பு வாங்குவாரா? அவர் எப்படி இருந்தாலும் ஆஃப்டர் 27 அப்புறம் இருப்பார். ரோஹித் சர்மா கோலி இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சென்ட் ஆஃப் கப்பை லிஃப்ட் பண்ணி செப்டாட் போகிறாங்க, ஒரு பெருமையாக இருக்கும்ல. நீங்கள் அதை தடுக்கிறீங்க, தேவையில்லாத வேலை எதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க? கில்லுக்கிட்ட பொறுப்பு கொடுத்தா, கேப்டன் பொறுப்பு கொடுத்தா ஹெல்ப் பண்ணிடுவாரா? என்னங்க ஜி, நான் பேசலைங்க. இந்த கிட்டத்தட்ட இந்த 2 டேஸாக நம்ம இன்ஸ்டாகிராமை பார்க்க வருவாங்க, பார்க்குறதெல்லாம் இதை தான். அதே இந்த கிரிக்கெட் நியூஸ் படுத்துன்னு இந்த நியூஸ் இல்லை சொல்ல பைத்தியக்காரத்தானோ. உண்மைதாங்க. ஒரு சீனியருங்க 3 ஐசிசி ஃபைனல் போயிருக்கா, 2 கப் அடிச்சிருக்கா, 1 ஃபைனல் லாஸ் ஆகிருக்குது வித்தவுட் லூஸ். லாஸ்ட்டு மேட்சஸ் 24 லூஸ் பண்ணாங்களுக்கு. அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் 27 அடுத்து வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு லூஸும் கிடையாது. இப்போ 27 வரைக்கும் ஒரு வாய்ப்பு கேப்டன் பொறுப்பு கொடுத்துருக்கலாமே. இப்போ ஆஸ்திரேலியா போட்டு கொடுத்துருக்கேன். சரி, பெர்ஃபார்மன்ஸ் இல்லை கூட நீங்கள் பண்ணுற கேப்டன் பெர்ஃபார்மன்ஸும் பண்ணலையே. பண்ண வரைக்கும் பீக்கில் இருக்கிறாங்க. சான்ஸ் கொடுத்தா தான் தெரியும் அப்புறம். ஓகே, எனிவே நம்ம பேச வேண்டிய கருத்து தானுங்க. சப்போர்ட் ரோஹித் சர்மா சொன்னால் மட்டும் ஒன்றும் ஆக போகிறதில்ல, அறிவிச்சிட்டாங்க. ஏதோ நம்ம ஆதங்கம், நம்மளும் இந்தியன் கிரிக்கெட் டீமை நேசிக்கிறோம், லவ் பண்ணுறோம், ஆதரிக்கிறோம். கிரிக்கெட்லேயே எல்லா ஸ்போர்ட்ஸும் ஆதரிப்பேன் சொல்கிறேன். நம்ம பார்க்குறது, நம்ம ஏதோ ஃப்ரீ டைமில் பார்க்குறது, ஏன்னா நமக்கு பிடிச்சவங்க அங்கே இருக்கிறாங்கல்ல, அதனால் எல்லா ஸ்போர்ட்ஸும் நான் போய் பார்ப்பேன். ஓகே மக்களே, சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஏதோ ஆரம்பிச்சிருக்கிறேன். எனக்கு எப்படி யூடியூப்னால் வருமானம் வர்றது கூட நமக்கு தெரியாது சீரியஸாக. இதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் லேர்னிங், எப்படி என்ன பண்ணணும் கூட தெரியாது. பார்ப்போம். நீங்கள் அப்கமிங் வீடியோஸில் புதுசு பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டேன். இப்போ என் ஸ்லாங்கே பார்த்து உங்களுக்கு புரியாதுன்னா அதில் இப்படி பேசுகிறாங்க, ஆனால் இதே ஒரிஜினல் ஸ்லாங். கரெக்டாக அந்த கோரியாவோ யூடியூப்காக சைடில் டெக்கரேட்டிவ் வால்
இல்லை இனி ஆப் வச்சு ஒன்றும் இல்லை. இதே நம்ம ஆஃபீஸுங்க. ஆஃபீஸில் ஒரு ரூமில் வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு முயற்சி தானுங்க. நமக்கு எவ்வளோ பண்ணணும்ல, சும்மாவே உட்காந்துருக்குறோம். அதுக்கு இதே நல்லா பேசிக்கலாங்கிறீங்களா? மோட்டிவ் கண்டிப்பாக மோட்டிவ் இருக்கிறேன், பண்ணுவேன். ஏதோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் பெரிய லெவலில் ஆகாட்டியும் ஏதோ நான் சர்வே பண்ணுறக்கா, பி ஃப்ரேங்க், நான் சர்வே பண்ணுறக்கா நான் இருக்கணுமா இல்லையா? இந்த சட்டை பேண்ட்லாம் போட்டு இருக்கணும். ஸோ நான் ட்ரை பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வி வில் கீப் ஆல் டைம். நான் ட்ரை பண்ணுறேன். வேறு புதுசாக என்னால் என்ன முடியுமோ பண்ணுறேன். தேங்க்யூ. பாய். பாட்டுங்களா?